தளபதியும் நம் அடையாளம். தமிழக வெற்றி கழகம், கோவை மாநகர மாவட்டம். நான் உங்க பிரியதர்ஷினி. சூரியன் மறையும் நேரத்தில் தமிழக மக்களின் மற்றும் இளைஞர்களின் விசில் சத்தத்தில் இங்கே அமர்ந்திருக்கும் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் டாக்டர் ஏ சம்பத்குமார் அண்ணா அவர்களுக்கும், மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி அண்ணா அவர்களுக்கும், தேர்தல் கண்காணிப்பாளர் திரு TSK மயூரி அவர்களுக்கும், வார்த்தைகளில் வலிமை, செயல்களின் செயல் வீரர், கோவை மாநகர மாவட்ட கிங் மேக்கர் திரு சம்பத்குமார் அண்ணா அவர்களுக்கும், தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த கூட்டத்தை பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இது சாதாரண கூட்டம் இல்ல, இது மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்க தளபதியாரின் கூட்டம்ன்றது எங்க எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மள அரசியல் பேச விடாம தடுக்கிறது தான் அரசியல்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, கங்க்ராச்சுலேஷன் யங்ஸ்டர்ஸ், உங்களுக்கு பாலிடிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. மக்கள் சேவையா இருந்துட்டு இருந்த இந்த அரசியல் இப்ப ஒரு குடும்பத்தை சார்ந்து, எதுக்கு நான் சுத்தி வளைச்சிட்டு இருக்கேன், ஸ்ட்ரைட்டா வரேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களோட குடும்பத்தை சார்ந்துதான் இப்ப போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேண்டும்னா அதுக்குதாங்க எங்க தளபதி வந்திருக்காரு. டிவிக்கு ஒரு மாற்று கட்சி மட்டும் கிடையாது, இது ஒரு மாற்றத்துக்கான கட்சி. அருவியில ஒரு உயிர் அடிச்சுட்டு போச்சுன்னா குளிக்க தடைன்னு போடுற இந்த அரசாங்கம் டாஸ்மாக்ல குடிச்சு அத்தனை உயிர்கள் போயிருக்கு. ஏன் சார் உங்களால குளிக்க தடைன்னு போட முடியல? ஏன் சார் பாட்டிலுக்கு 10 ரூபா கிடைக்காதுன்னு பயப்படுறீங்களோ? எனக்கு இங்க உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி, இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குதா? இங்க விவசாயிகள் நிம்மதியா தான் தூங்குறாங்களா? பாத்தீங்களா, கேட்டுச்சுங்களா டாடி? எங்க மக்களோட குரல் உங்களுக்கு கேக்குதுங்களா? எதுக்குமே இப்ப வரைக்கும் ஒரு பதில் வரல. இதுக்கெல்லாம் ஒரே பதில், இந்த ஊழல் ஆட்சியை ஒதுக்கிட்டு நம்ம 2026ல தளபதியை அரியாசனத்துல ஏத்தி இதை எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர செய்யணும். எங்க அரசியல் ஒன்னே ஒண்ணுதான் சார், கல்வி பணக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா சாமானிய மக்களுக்கும் கிடைக்கணும். பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கணும். உங்களால பண்ண முடியலனா தள்ளி போயிருங்க. வர 2026ல எங்க தளபதியை நாங்க வந்து சிஎம் ஆக்கி நாங்க எங்க ஆசைகள் எல்லாம் நாங்க நிறைவேற்றிக்கிறோம். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, தூய்மை இல்லாத இந்த ஆட்சியாளர்களால மட்டும்தான் தூய்மை பணியாளர்களை ஒதுக்கி வைக்க முடியும். இது எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெக்கமாலையா சார் உங்களுக்கு? இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரே சக்தி மக்களோட சக்தி மட்டும்தான். அதுக்கு நீங்க எல்லாருமே ஒத்துழைக்கணும். எப்படி ஒத்துழைப்போம் உங்களுக்கு தெரியும்ல? எப்படி? கண்டிப்பா விசில் சின்னத்துக்கு பார்த்து ஓட்டு போட்டு இவங்களை அடிச்சு நம்ம துரத்துறோம். நான் ஒரு விஷயம் வந்து எப்பயுமே நம்புவேன், என்னன்னா ஒரு விதை நம்ம வந்து வளர வைக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப அமைதியாக தான் வளரும். ஆனால் அதே ஒரு மரத்தை அடிக்கிறோம் அப்படின்னா அது சத்தத்தோட தான் சாயும். நான் அமைதி, அந்த விதை வளர்ற அந்த அமைதியா நான் என் தளபதியை தான் நான் பார்க்குறேன். நான் டிஎம்கேவோட அழிவை தான் நான் அந்த மரம் அழிஞ்சு விழுகிற சக்தியா நான் பார்க்குறேன். இது எங்களுக்கான அரசியல் இல்ல சார், இது மக்களுக்கான அரசியல். இது எங்களோட வெற்றி இல்ல, தமிழ்நாட்டு மக்களோட வெற்றி. இப்ப சொல்லுங்க, மாற்றத்துக்கு தயாரா? அப்ப நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. மாற்றம் வேண்டும், நேர்மையான அரசியல் வேண்டும், மக்களாட்சி வேண்டும்.
எங்கள் தளபதியின் ஆட்சி தான் வேண்டும். இந்த சத்தம் இங்கே நின்று கூடாது. மை டியர் டிஎம்கே டாடி, சத்தம் கேக்குதா? மார்க் மை வேர்ட்ஸ், கண்டிப்பா சொல்றேன், இந்த கூட்டம் நாளைக்கு கண்டிப்பா ஒரு ஹிஸ்டரியா தான் மாறும். கூட்டணியில இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். 10 ஆடு 100 ஆடு இல்ல, 1000 ஆடு வந்தாலும் ஒரு சிங்கத்தை வேட்டையாடவே முடியாது பாஸ். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பையன் அரசியல் அனுப்பிச்சிருக்கான், சரி உள்ள இருக்கவங்க எல்லாம் கூட்டமா இருக்காங்க, இது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. தப்பு தப்பு. தளபதிக்கும் அவரோட பீப்புளுக்கும் இருக்கிறது என்ன எமோஷன் தெரியுமா? அது சும்மா நார்மல் எமோஷன் கிடையாது, அது ஓசியானிக் எமோஷன். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது பாஸ். இந்த மாற்றத்துக்கான விசில் சத்தம் தமிழ்நாடு எங்கும் ஒலிக்க வேண்டும். வாழ்க தமிழ், வெல்க தமிழகம், வாழ்க தளபதியின் புகழ். இந்த வாய்ப்பினை அளித்த கோவை மாநகர மாவட்ட கிங் மேக்கர் திரு சம்பத்தனா அவர்களுக்கு, தளபதியின் தங்கை 35வது வார்டு பிரியதர்ஷினியின் நன்றிகள். கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.